உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போறோம். டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அடுத்த ஆண்டோட நுழைவாயில் டிசம்பர் மாதம் தான். 2026ஆம் ஆண்ட நம்ம ஆண்டு முழுவதும் எப்படி சிறப்பா நம்ம வந்து மகிழ்ந்து கொண்டாட போறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இந்த டிசம்பர் மாதம் தான். இந்த 30 நாட்களும் தான். இந்த 30 நாட்கள்ல அப்படி என்ன பெருசா மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா மிகப்பெரிய மாற்றங்களே இருக்கு. கிரக மாற்றங்கள், கிரக சூழல்கள் இருக்கு. இந்த கிரக மாற்றங்கள் நம்மளுடைய ராசிக்கு சாதகமான நிலையில இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கான சரியான கோச்சார பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம். முழு சுபகிரகமான குருவோட ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம், அதாவது 12வது மாதம் என்ன மாதிரியான யோக பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இந்த மாதம் வந்து நிறைய நல்ல மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் உள்ள ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். மாத துவக்கமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாத துவக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, முதல் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி வந்து ஒரு சுபத்துவமான நாள், ஒரு விவாக முகூர்த்த நாள். ஸோ அப்படி ஒரு நல்ல நிலையில் ஆரம்பிக்குது. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சந்திரன், வளர்பிறை சந்திரனா வந்து உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிற நிலையில தான் அந்த மாதம் துவங்குது. 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி மீன ராசியில் சந்திரன் இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காரு. மற்றும் வந்து ஏகாதசி திதி அன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள். கண்டிப்பான முறையில் அந்த முதல் நாள் டிசம்பர் 1ஆம் தேதி நீங்கள் வந்து மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோவில் அல்லது குலதெய்வ கோவில், பெருமாள் கோவில் எங்கேயாவது போயிட்டு நல்ல வழிபாடு பண்ணி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கோவில் வந்து நீர்நிலை சார்ந்த ஏதாவது ஒரு திருத்தலமாக இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு வலியுறுத்திக்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் துவக்கம் முதல் நாள் சிறப்பாக இருக்கிறதுனால மாதம் முழுதும் சிறப்பாக இருக்கும். மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு காலமாக இருக்கும். புத்தாண்டு மட்டும் இல்லை, அந்த ஆண்டு முழுவதும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோக காலங்களாக இருக்கும்ன்றதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. உண்மையிலே சொல்லப்போனால் டிசம்பர் மாதம் அந்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையில் இருந்துகிட்ருக்கு கிரக நிலைகள்லாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் பாக்கியஸ்தானம்னு 9ஆம் இடத்துல இருக்கிறது. அந்த 9ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதியான்னு சொல்லக்கூடிய பாக்கியகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாயும் அங்கே தான் இருந்துட்டு இருக்காரு. சுக்கிரனும் அங்கே தான் இருக்காரு. இன்னொரு சுபகிரகமான உங்கள் ராசிநாதனை போல இன்னொரு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 3-8க்குரிய அதிபதியான சுக்கிரனும் அங்கே தான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரம்ப மாதத்தோட முதல் நாள் சிறப்பான ஒரு நிலையில் தான் துவங்குது. மாதம் துவங்கி ஒரு 6வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு பாக்கியாதிபதி அவர் தான். அவர் வந்து ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 10ஆம் இடத்துக்கு வந்த பின்னாடி இன்னும் சிறப்பாகவே இருக்கும். செவ்வாயோட நிலை, அதாவது உங்கள் ராசிக்கு தன மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றது முதல் தரமான தர்மகர்மாதிபதி யோகம். தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படுறதுனால வேலையில் இருக்கவங்களுக்கு வேலையில் நற்பெயரும் முன்னேற்றமும் நல்ல ஒரு, நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம இவ்வளோ நாள் உழைக்கிறோம், நமக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல, நல்ல பேர் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்களா, அதெல்லாம் வந்து நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான ஒரு சாதகமான சூழலை வந்து டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயுடைய மாற்றத்தின் மூலயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா தனக்காரகனும் பாக்கியக்காரனுமான செவ்வாய் இந்த தொழில் சார்ந்து வர்றதுன்றது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மற்றும் உங்களோட அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து தொழில் சார்ந்த நிலையிலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சொத்து விஷயங்களில் சகோதர வழி உறவுகள், பங்காளி உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களும் விலகி அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கெல்லாம் அடித்தளம் அமைச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயோட மாற்றத்தின் மூலியமா இருக்குது. அதே நாளில் டிசம்பர் 6ஆம் தேதியை வந்து பார்த்தீங்கன்னா, புதன் உங்கள் ராசிக்கு ஏழுக்குரியவனாகவும் 4ஆம் இடத்துக்குரியவனாகவும் வரக்கூடிய புத பகவான் களத்திரஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், இதுக்கெல்லாம் இந்த ஸ்தானத்துக்குலாம் அதிபதியான புதன் 8ல் மறைஞ்சு நிற்கிறாரு. அவருமே வந்து பாக்கியஸ்தானம் வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுறது, உங்கள் தாயாரோட ஆரோக்கியம் மேம்படுறது, வண்டி வாகனம், வீடு மனை வாங்குகிற யோகங்கள் இதெல்லாமே சிறப்பாக உங்களுக்கு செயல்பட்டு பாக்கிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த புதன் மற்றும் சுக்கிரன் சூரியனுக்கு குருவுடைய பார்வையும் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சிறப்பான யோக அமைப்பு தான். இதன் மூலியமா பொருளாதார முன்னேற்றமும் சமூக செல்வாக்கும் நல்ல மதிப்பும் நல்ல செல்லுமிடம்லாம் சிறப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா, உங்களுக்கு நீர்நிலை தொடர்புடைய அமைப்புகள், உங்கள் ராசியே நீர் ராசி தான். மீன ராசி அப்படின்றது நீர் ராசி அப்படின்றது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். கடகராசிக்குரிய சந்திரன் அவரும் நீர் ராசி தான். அதுவும் நீர் கிரகம் தான். அவர் வந்து உங்கள் ராசியில் அமர்றது வெளிநாட்டு தொடர்பு கொடுத்துரும். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இந்த இணைவும் இவங்களுக்கு 9ஆம் இடத்துல குருவுடைய நிலையும் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து
வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா பெரிய பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. எல்லா வகையிலயும். அதாவது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சுச்சுன்னா, மன நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். மன நிம்மதி வந்துச்சுன்னா, குடும்பத்தில சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ இதெல்லாம் இயற்கையா நல்லபடியா நடக்கிறதுக்கான காலச்சூழல் சாதகமா இருக்கு. சந்தோஷமா நீங்க இந்த டிசம்பர் மாதத்த நீங்க வந்து மன மகிழ்வோட ஆரம்பிங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மன மகிழ்ச்சிய குடுக்குற நிலை தான் ஆரம்பிக்குது. சுபகாரியம் முகூர்த்த நாட்கள்ல துவங்குறதுனால இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே என்கேஜிங்கா எப்பயுமே ஒரு சொந்த பந்தங்களோட, உறவுகளோட, நண்பர்களோட மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான காலமா, பொருளாதார தன்னிறைவோட ஹேப்பியா வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. மேலும் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதத்தோட நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு பல நல்ல விஷயங்களையும் குடுத்துருக்கு. சிலருக்கு சங்கடங்களையும் குடுத்துருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி கோச்சார் அடிப்படையில இந்த டிசம்பர் மாதம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கோச்சார் அடிப்படையில பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபகிரகங்களும் சரி, அசுபகிரகங்களும் சரி, நல்ல நிலையிலிருந்து நல்ல பலன்கள குடுக்க போறாங்க. இன்னும் சொல்லப்போனா அஷ்டம சனியில இருக்கிறவங்களும் சரி, கண்டக சனியில இருக்கிறவங்களும் சரி, எல்லா ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறந்த யோகங்கள குடுத்துட்டு இருக்கு. 7 சனிக்காரங்களுக்கு கவலையே படாதீங்க அப்படின்றத நான் உறுதியா பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். திரும்பவும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா, சுபகிரகங்கள் அந்த அளவுக்கு வந்து அ சனி சனி மற்றும் அசுபர்களான ராகுவ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கும் தொடரும் அப்படின்றதுனால, நீங்களா யோசிச்சு ஒரு பதட்டத்துக்கோ, பயத்துக்கோ போயிறாதீங்க. உங்க மனச சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனச சரியா வச்சுக்கிறது அப்படின்றது வந்து சந்திரன் தான் மனோகாரகன். நம்ம வந்து மனச சரியா வச்சுக்கிறோம்னா, சந்திரன நம்ம வலுப்படுத்திக்கிட்டே வரோம்னு அர்த்தம். சந்திரன் தான் மதி. நம்மளோட விதி என்னவா இருந்தாலும் சரி, நம்ம சந்திரன சரியா பயன்படுத்திக்கிட்டோம், மனச சரியா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த தோஷங்களையும், எந்த பிரச்சனைகளும், எந்த கிரகங்களுடைய தீய அ த தன்மைகளையுமே வந்து நம்ம சமாளிச்சு, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் அடைய முடியும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அ அதனால வந்து சந்திரனோட அதாவது மனசோட நிலை ரொம்ப முக்கியம். கோச்சாரம் அப்படின்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான். அந்த வகையில உங்களுக்கு டிசம்பர் மாதமும் சிறப்பாவே இருக்கு. இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசுபர்களும் சரி, சுபர்களும் சரி, நான் முன்னாடி சொன்ன மாரி நல்ல பலன்கள நெறைய பேத்துக்கு குடுத்துருக்காங்க. அதுபோக சங்கடங்களும் சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அ அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுல இருக்காது அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். எத வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு குருவுடைய நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு மற்றும் குரு ரொம்ப முக்கியமான கிரகங்கள். கோச்சார நில பலன்கள் சொல்லும்போது. ஸோ அந்த வகையில குரு வந்து மிதுனத்தில இப்ப வக்ரம் அடைஞ்சு மிதுனத்தில வந்து வரப்போறாரு. வந்துட்டு திரும்ப அவர் வந்து அ மார்ச் மாதம் வந்து கடகராசிக்கு வந்துருவாரு. கடகராசி வந்து குருவுடைய உச்சம் பல உச்ச குரு வந்து முழு சுபகிரகம். அவர் உச்ச பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து கடகராசி தான். ஸோ கடகராசியில குரு இருக்காரு அப்படின்றதே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். அது ஆண்டு முழுவதும் தொடரப்போகுது அப்படின்னும்போது வந்து எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில அது யோக பலன குடுக்கும். அப்படின்றனால நீங்க குரு நல்ல நிலையில இருக்காரு. சுபர்கள் நல்லா இருக்காங்களா? கெடாம இருக்காங்களா? அததான் நம்ம மெயினா பார்க்கணும். ஒரு ஜாதகத்த எடுத்துட்டா கூட தனிப்பட்ட ஜாதகம் ஒருத்தவங்க எடுத்து பார்க்குறோம்னா கூட, அங்க வந்து சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவுடைய நிலை, ச சுக்கிரனுடைய நிலை இதெல்லாம் நம்ம மெயினா பார்க்க வேண்டியிருக்கும். அதுபோக லக்னாதிபதி, அசுபகிரகங்கள்லாம் அடுத்தடுத்த நிலையில பார்ப்போம். பொதுவா வந்து ஒரு சுபகிரகம் முழு பலம் பெறாரு அப்படின்னாலே வந்து, அ தனிப்பட்ட நபர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும், சமூகத்துக்கு நல்ல ஒரு மன அமைதியும், சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. அது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி சனி, ராகு அவங்களோட நிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்டு கிரகங்கள் இல்லையா? வாக்கிய கணிதப்படி வந்து சனி பகவானுமே வந்து மீன ராசிக்கு வரப்போறாரு. வந்தாலும் ஒண்ணும் பயமே இல்ல. குருவுடைய கண்ட்ரோல்லயும், குருவுடைய பார்வையில தான் இருக்க போறாங்க. குரு வந்து அசுபர்கள கண்ட்ரோல் பண்ணி நமக்கான சாதக பலன குடுப்பாங்க. மேலும் நம்ம பல இடங்கள்ல சொல்றது தான். ஒரு நம்ம வந்து முடிவு பண்ணிறவே கூடாது. சனி நமக்கு கெட்டவன். ராகு கெட்டவர் அப்படின்னு. எல்லா கிரகங்களும் ஒரு சுப கிரகமா இருந்தா கூட, இருக்கிற ஸ்தானத்த பொறுத்து தான் பலன குடுப்பாங்க. நல்ல பலனோ, கெட்ட பலனோ அவங்க எங்க இருக்காங்கன்றத பொறுத்து தான். நம்ம ராசிக்கு எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, நம்ம லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, இப்படின்றத பொறுத்து தான் அவங்க தரக்கூடிய பலன்கள் நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியும். அதனால வந்து பொதுவான அ இவரு கெட்டவங்க அப்படின்னு எப்பயுமே முடிவு பண்ணக்கூடாது. ஒரு கெட்டவன் நல்லவனா மாறுவான், நல்லவன் கெட்டவனா மாறுவான். அதனால வந்து எந்த முன்முடிவுக்கும் போகாதீங்க. அ வெளிப்படையா சொல்லணும்னா, இந்த அடுத்து வரக்கூடிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வாழ்த்துக்களாவும் சொல்லிக்கிறேன். அதுக்கு நான் நம்புற காரணம் வந்து குருவுடைய உச்ச வீட்டுக்கு குரு வரப்போறாரு. 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரப்போறாரு. அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அவர் வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவாரு. அந்த வகையில நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, குரு வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றாருன்றது தான். ஸோ, அதனால வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதே மாரி
கோச்சாரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தடுத்து வர்ற ஆண்டுகள்லயுமே ரொம்ப சிறப்பாவே இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இத தாண்டி தனிப்பட்ட ஜாதகத்துக்குமே மிகப்பெரிய பங்கு இருக்கு. நம்ம கோச்சாரம்ன்றது சந்திரன் அடிப்படையில கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கன்றத நம்ம ராசி அடிப்படையில எங்கெங்க இருக்காங்கன்றத வச்சு சொல்ற பலன்கள். அதை விட முக்கியமா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஜாதகத்துல உங்களுடைய லக்னம், உங்க லக்னாதிபதி நிலை, உங்களுடைய யோகர நிலை, உங்களுடைய பாதகாதிபதி நிலை இது எல்லாத்தையுமே எடுத்து தான் இன்னும் உங்களுக்கான தெளிவான பலன்கள் சொல்ல முடியும். அதுபோக உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய ஜாதக அடிப்படையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில வயசுக்கு ஏற்ப கிரக நிலைகள் மாறும். ஸோ அந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில தசாபுத்திகள்னு நம்ம சொல்லுவோம். அந்த தசாபுத்தி அடிப்படையில உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசாபுத்தி காலங்கள் வந்து உங்களுக்கு சாதகமானதா, பாதகமானதா இதெல்லாம் பார்த்து அதனோட சேர்த்து கோச்சார பலன்களையும் நம்ம கலந்து தான் பலன் சரியான முறையில துல்லியமா எடுத்துக்க முடியும். அப்படி துல்லியமான பலன் தேவைப்படக்கூடியவங்க இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்கலாம்.